100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 12 ராசிகளில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கு இந்த சூரிய கிரகணத்தில். 2026 சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடக்க இருக்கின்றது. இந்த சூரிய கிரகணத்தின் போது மிக மிக முக்கியமாக பல ஜோதிட ரீதியான மாற்றங்கள் நிகழும் அப்படின்ற மாதிரியும், இதனால் 12 ராசிக்காரர்கள் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது, என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும், எந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய தாக்கத்தை இந்த சூரிய கிரகணம் ஏற்படுத்த போகின்றது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல இந்த சூரிய கிரகணம் எப்போது ஆரம்பிக்கின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி 2026 இந்திய நேரப்படி பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 மணிக்கு சூரிய கிரகணமானது உச்சத்தை அடையும். அதன் பிறகு இரவு 8 மணிக்கு இந்த சூரிய கிரகணம் முழுமையாக முடிவடையும். இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தை முழுமையாக பார்க்க முடியாது என்றாலும், இதனால் மிக பெரும் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஜோதிட ரீதியாக நடக்கும் அப்படின்றது உண்மையிலும் உண்மை. பொதுவாக இந்த சூரிய கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மன அமைதிக்காக மந்திரங்கள் மற்றும் இறைவனின் நாமங்களை சொல்லுங்க. சமைத்த உணவுகள் மற்றும் நீரின் மீது துளசி இலைகளை போட்டு வையுங்க. கிரகணம் முடிந்ததும் சுத்தமாக குளித்துவிட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்ய வேண்டும். மிக மிக முக்கியமாக இந்த கிரகணத்தின் போது உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்குங்க. மிக பெரும் நல்லது நடக்கும். செய்யக்கூடாதவை என்று பார்க்கும்போது, வெறும் கண்களால் சூரிய கிரகணத்தை பார்ப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். கிரகண நேரத்தில் உணவு அருந்துவதையும் நீங்கள் முற்றிலுமாக தவிர்ப்பதுதான் நல்லது. இந்த கிரகணம் இரவு நேரத்தில் நடந்தால் தூங்குவதில் தப்பில்லை. ஆனால் பகல் நேரத்தில் நடந்தால் நீங்கள் தூங்குவதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். கடைசியாக முடிந்தவரை வீட்டை விட்டு வெளியே செல்வதையும் தவிர்ப்பது நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் செய்யவே கூடாதது, கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா வெளியே செல்லாதீங்க. அது உங்களுடைய உடல் நலத்தில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். முதல்ல மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த சூரிய கிரகணத்தால் சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி இருந்தாலும் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. மற்ற ராசிக்காரர்களை விட மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் பெரும் பாதிப்பு இல்லை அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் மிக பெரும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிச்சயம் உங்களுக்கு அடிக்கும் அப்படின்றது உறுதி. ஆகையால் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். அடுத்து இரண்டாவதாக ரிஷபம் ராசி. ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் அடுத்தடுத்து அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கப் போகின்றது. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியை பார்க்க போகிறீங்க. உங்களை மிஞ்ச ஆளே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். உங்களால் எதையும் இந்த காலகட்டத்தில் இந்த சூரிய கிரகணத்தின் போது செய்ய முடியும். நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்து முடிப்பீங்க. அந்த அளவுக்கு சாதகமாக இந்த சூரிய கிரகணம் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. உங்களுக்கு பாதிப்பே இல்லை அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். அடுத்து மூன்றாவதாக மிதுனம் ராசி. மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த சூரிய கிரகணத்தால் மிக பெரும் மாற்றங்களை சந்திக்க போகின்றீர்கள். உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம், இது நாள் வரைக்கும் உங்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க. இல்லாததை கூட, முடியாததை கூட தன் பக்கம் ஈர்க்க போகிறீங்க. அதாவது, இதெல்லாம் உன்னால் செய்ய முடியாது, இதெல்லாம் உனக்கெல்லாம் அதிகண்டா, ரொம்ப ஓவர்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சாதித்து காட்ட போகிறீங்க. அப்படி ஒரு நிலை தான் இருக்கின்றது. இருந்தாலும் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த சூரிய கிரகணத்தின் போது வெளியில் செல்லும்போது
ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சூரிய கிரகணத்தின் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னா அது உங்களுக்கு தான். மற்றபடி பெரிய பாதிப்பு அப்படின்ட்டு சொல்லிட முடியாது. அடுத்து 4வதாக கடகம் ராசி. 2026ஆம் ஆண்டினுடைய 2வது மிகப்பெரிய சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகணம் கடகம் ராசிக்காரர்களுக்கு சில சிரமங்களை நிச்சயம் ஏற்படுத்தும். இதனால் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். எந்த ஒரு புதிய விஷயங்களை தொடங்கும் முன்பு அனுபவசாலிகளை கொண்டு ஆலோசனை பெறுவது நல்லதாக இருக்கும். செலவுகள் அதிகரிக்கும், உங்களுடைய பட்ஜெட்டை பாதிக்கும். இதனால் நீங்கள் சில விஷயங்களை மாற்றி அமைக்க வேண்டியிருக்கும். யோசித்து செய்யுங்க. பயணம் செய்ய திட்டமிட்டிருந்தீங்க அப்படின்னா அதை தள்ளி போடுவதும் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். ஆகையால் கடகம் ராசிக்காரர்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும். அடுத்து 5வதாக சிம்மம் ராசி. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு மிக பெரும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சூரிய கிரகண பெயர்ச்சி காலகட்டம் இருக்கப் போகின்றது. மற்ற ராசிக்காரர்கள் உங்களை கண்டு பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு மிக பெரும் முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மிக பெரும் லாபங்கள் கிடைக்கப் போகின்றது. பண வரவும் நிச்சயம் அதிகமாகவே இருக்கும் என்பதை மறுத்திட முடியாது. மற்ற ராசிக்காரர்கள் ஏன் இந்த மாதிரிலாம் நமக்கு நல்ல விஷயம் நடக்கலை அப்படின்ட்டு சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களை பார்த்து பொறாமைப்பட போகிறாங்க. அப்படி பல நல்ல விஷயங்கள் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நடக்கப் போகின்றது அப்படின்றது உறுதி. அடுத்து 6வதாக கன்னி ராசி. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சூரிய கிரகணம் சில இடையூறுகளை ஏற்படுத்தலாம். சில தடைகள் தாமதங்களை உண்டாக்கலாம். சுப நிகழ்வுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். மற்றவங்களால் சில பிரச்சனைகள் வரலாம். அப்படின்றதுனால முன்பின் தெரியாதவர்களிடம் அளவுக்கு அதிகமாக பேசுவதை தவிர்த்து விடுங்கள். நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் அளவோடு பேசுங்க. அட்வான்டேஜ் அதிகம் எடுத்துக்காதீங்க. பண விஷயங்களில் சில கெட்ட சம்பவங்கள் நடக்கலாம். ஆகையால் கொடுக்கல் வாங்கலில் இருந்தீங்க அப்படின்னா, கடன் கொடுத்துருந்தீங்க இல்லை கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. உங்களை தேடி சண்டை தானாக வரலாம். அப்படின்றதுனால கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகண பெயர்ச்சி ஒரு மிக பெரும் அசௌகரியத்தை, மிக பெரும் அளவிலான மன கவலையை கொடுக்கும் அப்படின்றதும் உறுதி. அடுத்து 7வதாக துலாம் ராசி. துலாம் ராசி அப்படின்றது இந்த சூரிய கிரகணத்தின் போது பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பெறக்கூடிய ராசியாக இருக்கின்றது. 12 ராசிகளில் உங்களுடைய துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் ஒரு படி அதிகமாகவே அடிக்கப் போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். உங்களை மிஞ்ச ஆளே இல்லை. இந்த சூரிய கிரகணத்தால் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியில் முடியும். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் நீங்கள் செல்வத்தை பார்க்க போகிறீங்க. அது துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மட்டும்தான் நடக்கப் போகின்றது. எல்லா வகைகள்லையும் நன்மையையும் எல்லா வகைகள்லையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்த்து செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்வதற்கு தேவையான வாய்ப்பு உங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தில் வந்து சேரப்போகின்றது அப்படின்றது உறுதி. அடுத்து 8வதாக விருச்சகம் ராசி. விருச்சகம் ராசி அப்படின்றது இந்த சூரிய கிரகணத்தின் போது சில சங்கடங்களை அனுபவிக்கக்கூடிய ராசியாகவே இருக்கின்றது. ஆகையால் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும். மற்றவங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கவனமாக இருக்கணும். வெளி இடங்களுக்கு செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சூரிய கிரகணத்தினுடைய இந்த சூரிய கிரகண பெயர்ச்சியின் காரணமாக உங்களுக்கு அதிகப்படியான அளவிற்கு சங்கடங்கள் வந்து செல்லலாம். அதையெல்லாம் பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க. அடுத்து உங்களுக்கு நல்லது காத்து கொண்டிருக்கின்றது. அடுத்து 9வதாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் அப்படின்றது மிக பெரும் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகிறது. தனுசு ராசிக்காரர்கள் கோடீஸ்வர யோகத்தை பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை இந்த சூரிய கிரகண பெயர்ச்சி காலகட்டத்தில் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா
7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு கூட சொத்து சேர்க்கை நிச்சயம் உண்டாகும். பண வரவுல பெருசாக பாதிப்புகள் இருக்காது. கொடுக்கல் வாங்கல்ல மற்றும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். தொழில் வியாபார ரீதியாக உங்களால் கொடிகட்டி பறக்க முடியும் அப்படின்றதும் உறுதி. இந்த காலகட்டம், இந்த சூரிய கிரகண பெயர்ச்சி காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமோக காலகட்டம். ஆபத்தில்லாமல் சுமூகமாக உங்களுடைய வாழ்க்கை செல்லும். அடுத்து 10வதாக மகரம் ராசி. மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகண பெயர்ச்சி ஒரு அற்புத மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. எல்லா வகைகள்லையும் நன்மையை பார்க்க போகிறீங்க. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியை பார்க்க போகிறீங்க. உங்களை எதிர்த்த எதிரிகள் எல்லாம் இடம் தெரியாமல் ஓடப் போகின்றார்கள். பொறாமை கொண்டவர்கள் எல்லாம் விலகி செல்லப் போகின்றார்கள். துரோகம் இழைத்தவர்கள் எல்லாம் அடியோடு மறையப் போகின்றார்கள். பண வகையிலையும் சரி, தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக சரி, குடும்ப ரீதியாக சரி, எல்லா வகைகள்லையும் நன்மைகள் நடக்கக்கூடியதாகத்தான் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சூரிய கிரகண பெயர்ச்சியானது இருக்கின்றது. அடுத்து 11வதாக கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சோதனையான காலகட்டம். இந்த சூரிய கிரகண பெயர்ச்சியின் போது நீங்கள் பல விஷயங்கள்லையும் கவனமாக இருக்க வேண்டும். முன்பின் பேசும்போதும், உறவினரிடமும் நண்பரிடம் பேசும்போதும், வெளி இடங்களுக்கு செல்லும் போதும், வேலை செய்கிற இடத்துலையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா பிரச்சனைகளில் உங்களை கோத்து விட்டு கூட சென்று விடுவார்கள். உங்கள் மீது பொறாமை கொண்டு வேலை செய்கிற இடத்துலையே உங்களுக்கு எதிராக பழிவாங்க கூட சில செயல்கள், நடவடிக்கைகள் நடக்கலாம். கவனமாகிருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது. கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சூரிய கிரகண பெயர்ச்சி கொஞ்சம் எச்சரிக்கை மணியாகத்தான் இருக்கின்றது. எச்சரிக்கையோடு இருங்க, நல்லது நடக்கும். பாதிப்புகள் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். அடுத்து கடைசியாக மீனம் ராசி. மீனம் ராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை விட இந்த சூரிய கிரகண பெயர்ச்சி அப்படின்றது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. பல செல்வங்களை பார்க்க போகிறீங்க. எல்லா வகைகள்லையும் நன்மைகள் உண்டாக போகின்றது. எல்லா வகைகள்லையும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியில் முடிய போகின்றது. பண ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. உங்களை எதிர்த்தவர்கள் இடம் தெரியாமல் போகப் போகின்றார்கள். சூரிய கிரகணம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை உண்டாக்கப் போகின்றது. இனி ஏணி படி மீது தான் ஏறுவீங்களே தவிர ஒருபோதும் கீழே இறங்கி வரமாட்டீங்க. 7 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய அளவிற்கு மிக பெரும் யோகம் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சூரிய கிரகண பெயர்ச்சியால் நடக்கப் போகின்றது அப்படின்றது உறுதி.